வெல்கம் டு தீபிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பெட்டிக்கடை பால்கோவா தாங்க. ஆமாங்க, 90s கிட்ஸ் பெட்டிக்கடை பால்கோவா தான். அதுவுமே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன். 1 கப் உடச்சக்கடலைக்கு 1 கப் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு நீங்கள் ஜலிச்சு தனியாக ஒரு பவுல் கூட எடுத்து வச்சிடலாம். இல்லை நீங்கள் ஜலிக்காமலையும் இதை செய்யலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேனில் 1 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் லைட்டாக மெல்ட் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நெய் நல்லா உருகி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இப்போ பவுடர் பண்ண உடச்சக்கல்லையும் சுகரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை அடைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஒன் சைட் மட்டும் நல்லா கட்டியாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கையால் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணனால கெட்டு போகுமான்னு கேட்டால் கெட்டு போகாது. இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு பக்கம் மட்டும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன் நம்ம ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறோன்னா அப்போ தான் கட் பண்ணி எடுக்கும் போது உடையாமல் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த பால்கோவா. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் 1 வாரம் ஆனாலும் கெடவே கெடாது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.